ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம மறுபடி போட்டு இது பண்ணுறப்ப அவ்வளோ மிங்கிள் ஆகாது உப்பு. ஸோ ஃபஸ்ட்டே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி தேவையான அளவு விட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணைவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சிக்கோங்க. அதை விட கொஞ்சம் கொல கொலன்னே பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அமுத்துறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாவே போதும். இதை வந்து நம்ம முறுக்கு புளிவோம் இல்லைங்களா, அதில் தான் போட்டு நம்ம முறுக்கு அமுத்துற மாதிரி தான் அமுத்தணும். ஸோ அது மாதிரி போட்டுக்குங்க. அதே மாதிரி நூடுல்ஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா அந்த பெரிய ஓட்டை இருக்குது அதில் போட்டுக்கலாம். சின்னதாக வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் சைஸ் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து முறுக்கு இதில் வந்து நான் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி மில்லட் நூடுல்ஸ்லாம் நீங்கள் கடையில் வாங்கினாலும் இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ நான் அதனால் அதே சைஸ்லேயே நான் போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் அதே சைஸில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம முறுக்கு புளிவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனால் இது ரவுண்டெல்லாம் இல்லைங்க. நீங்கள் புளிஞ்சிட்டே இருந்தீங்கனாலும் கடைசியில் வேக வச்சதுக்கப்புறம் தனித்தனியாக வந்துடும். ஸோ லைனாக புளிஞ்சு விட்டுட்டேன். நம்ம வந்து ஆவியில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து இட்லி தட்டிலையே வந்து துணி விரித்து போட்டு அதுலேயே டேரெக்டாக புழிஞ்சு அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. இல்லை இப்படி தனியாக புழிஞ்சு கூட நீங்கள் மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம். பெருசாக நமக்கு இது வந்து பிரேக் ஆகாது. ஸோ வந்து நான் இப்படியே எல்லாமே புழிஞ்சிட்டேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு அதில் தான் செய்யணும் அப்படிங்கிறதும் இல்லைங்க. நீங்கள் வரகு, சாமை, திணை இது மாதிரி எது இருந்துச்சுனாலும் பொடியை அரைச்சி வச்சுருந்தீங்க, மாவை அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். இல்லை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க, அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு நாள் கூழ் காய்ச்சிக்கலாம். அது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆனால் நான் கோதுமை மாவு தான். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் தனித்தனியாக வந்துடும். இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு ஆவியில் வேக வைக்க போகிறேன். இப்போ வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னாலும் என்ன ஆகும்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னாவே கலர் சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாவே வந்து வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் வாசம் வரும். வெந்ததுக்கப்புறம் லைட்டாக வாசம் அடிக்கும் நல்லாவே. நான் பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நமக்கு தனித்தனியாகவும் வரும் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா. நம்ம நூடுல்ஸ் மில்லட் நூடுல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலாக வாங்குகிற மேகிலாம் வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். இது அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் நமக்கு உதிரியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை வெஜ்ஜும் போட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எக்கு தாங்க போட்டு பண்ணேன். ஸோ வந்து நான் 2 எக்கு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இதுக்கு 2 எக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் 2 எக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போது எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டேன். அதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம யூஸ்வலாக தாளிக்கிறதுக்கு போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இது மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். மிளகா வந்து நான் குழந்தைக்கு அப்படிங்கிறனால மிளகா போடலைங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக வந்து பெப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகா போட்டாலுமே வந்து நூடுல்ஸ்க்கு வந்து அந்த பெப்பர் போடுறப்ப தான் வந்து அதோட டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பெப்பர் போட்டுட்டேன். ஆக்சுவலாக நம்ம மாவு பிணையிறப்பவே உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால வந்து நான் தனியாக உப்பு ஆட் பண்ணல. அதுலேயே உப்பு இருக்கும். நான் அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே நீங்கள் வந்து காயெல்லாம் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காய்க்கு அளவான உப்பு மட்டும் போட்டு காயை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் முட்டைக்கு அளவாக மட்டும்தான் நான் இப்போ வந்து உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்தது பெப்பரை ஆட் பண்ணிடலாம். பெப்பர் கொஞ்சம் நான் காரம் போடாததுனால பெப்பர் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அடுத்தது முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம பொரியல் பண்ணுவோம், முட்டை பொரியல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரையிலுமே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு நல்லாவே வணங்கிரும். கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. எங்கள் பாருங்கள், நூடுல்ஸ் இப்படி உடச்சி போட்டோம் அப்படின்னாவே நல்லா உதிரியாக வரும். நீங்கள் இதில் ராகியில் கூட ட்ரை பண்ணலாங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். கோதுமை விட ராகியில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் மற்ற மில்லட்ஸ் எல்லாமே கூட அரைச்சி வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போது வீட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் அதை இதையும் வாங்குறதுக்கு இது நம்ம வீட்டிலேயே நல்லாவும் இது கொடுக்கலாம். குழந்தைங்களும் நூடுல்ஸ்னால் நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.